மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்ணா யூனிவர்சிட்டியோட இன் கேம்பஸ்ல ஒரு செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. காவலர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த கல்லூரிக்குள்ள? ரோட்ல ஜாலியா உட்காந்து ஒரு 12 மணி கேக்கு வெட்டுற பசங்களை உட்காந்து எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குற காவல்துறை கேம்பஸ்குள்ள 2 பேர் எகிரி உச்சி போயிடறான்னு சொன்னா இதை பார்க்காம என்ன வேலை இருக்கு? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வெளி கேம்பஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆண்களால நடந்திருக்கு. காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்க அணுகும் போது காவல்துறையோட அணுகுமுறை சரியில்லை, உண்மையா இருந்தா அதை வெளிப்படுத்துங்க அப்படின்றதான் எங்களுடைய டிமாண்டா இருக்குது. ஏன் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க? உண்மையா இருந்தா வெளிப்படுத்தலாம்ல. இவ்வளவு பெரிய வளாகத்துல சிசிடிவி கேமராக்கள், அப்படி சிசிடிவி கேமராக்கள் இல்லையா இப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. பார்த்து நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸே வேணான்னு பயந்து போகக்கூடிய இதெல்லாம் இருப்பாங்க. 2 அடையாளம் தெரியாத நபர்கள் எப்படி கல்லூரி வளாகத்துக்குள்ள வர முடிஞ்சது? இந்த கேம்பஸ்ல பெண்கள் தைரியமா சேருவாங்களா? கட்டாயம் அது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கும். வெளி மாவட்டங்கள்ல இருந்து கிராமத்துல இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாலியல் சீண்டல் மற்றும் மத ரீதியான இதுவுமே கருத்துக்களையும் புகுத்துறாங்க. மத ரீதியான பிரச்சனையும் வருது. அதெல்லாம் தமிழகத்துல நடக்கக்கூடாது. அதுக்கு தமிழக அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். சிசிடிவி கேமரா ப்ராப்பரா இல்ல, லைட்ஸ் இல்ல, இது எல்லாமே சமூக சீர்கேடுகளுக்கு செய்யறதுக்கு நல்ல ஒரு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட இன் கேம்பஸ்ல ஒரு செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. இரவு நேரத்துல தன்னோட ஆண் நண்பரோட நின்று பேசிட்டு இருக்கும் போது அது அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வெளி கேம்பஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆண்களால நடந்திருக்கு. இந்த பாலியல் வன்கொடுமை அதை காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்க அணுகும் போது காவல்துறையோட அணுகுமுறை சரியில்லை அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் எழுப்பப்படுது. காவல்துறை 48 மணி நேரத்துல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. உண்மையா இருந்தா அதை வெளிப்படுத்துங்க அப்படின்றதான் எங்களுடைய டிமாண்டா இருக்குது. ஏன் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க? உண்மையா இருந்தா வெளிப்படுத்தலாம்ல. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விசாரணை என்பது ஆரியபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பேரில் நாங்கள் விசாரணை என்பது நடத்திட்டு வரோம். குற்றவாளிகளை நாங்கள் உரிய காலகட்டத்தில் இது பண்றோம். உள்ள கேம்பஸ்குள்ள என்ன மாதிரியான, அதாவது ஒரு ஆண் நண்பர்களோட பேசி பின்புறத்தில் பேசியிருந்தாங்க, இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பாலியல் சீண்டல்ன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அபியூஸ்ன்ற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றதை சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான விசாரணை நடத்தினாதான் எங்களுக்கு இன்னும் தீவிரமான தன்மைகளை தெரியும்ன்றத காவல்துறை தெளிவுபடுத்திருக்காங்க. அதன் பேர்ல விசாரணை மட்டும் நாங்க நடத்திட்டு வரோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. மாணவி புகார் கொடுத்திருக்காங்களா? மாணவியை இப்ப எங்க வச்சிருக்காங்க? அதாவது மேற்படி புகார், மாணவி தனது ஆண் நண்பர்களுடன் கல்லூரி வளாகத்தின் பின்புறம் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் இருவரையும் அச்சுறுத்துவதாகவும், பின்னர் அதே நபர்கள் தன்னுடைய நண்பரை தாக்கிவிட்டு தன்னை பாலியல் சீண்டலுக்கு முயன்றதாக மாணவி காவல் நிலையத்தில் 24/12/2024 அன்று புகார் தெரிவித்திருக்கிறார். காவலர்கள் இல்லையா? காவலர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த கல்லூரிக்குள்ள அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய வளாகத்துல சிசிடிவி கேமராக்கள் அதிகமா இருக்கணும், அப்படி சிசிடிவி கேமராக்கள் இல்லையா இப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்து உடனடியாக அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அதுக்கான தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்றதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகம் இதை மூடி மறைக்க நினைக்குதா அப்படின்றதையும் நாங்கள் கேட்டோம். இப்போ ரெஜிஸ்டர் வந்தாரு. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ரெஜிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இது நடந்தது உண்மைதான் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் தொடர்ச்சியா சமூக நீதியை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த அளவுல அது கரெக்டா அவங்க கொண்டு போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு தமிழகமா இருக்கு. அதுவும் படிக்கக்கூடிய கேம்பஸ்ல. அப்ப பெண்கள் இப்ப லிட்ரஸி ரேட் ஏறணும் அப்படின்னா பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற பெண்கள் எல்லாம் படிக்கணும். இப்ப இதை பார்த்து நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸே வேணான்னு பயந்து போகக்கூடிய இதெல்லாம் இருப்பாங்க. இது முழுக்க வேற மாநிலங்கள்ல இருந்து படிக்கக்கூடிய, வேற மாவட்டங்கள்ல இருந்து படிக்கக்கூடிய பசங்க தான் இன் கேம்பஸ்ல அதிகம் இல்லையா? சென்னையில மட்டும் இல்ல, தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் காலேஜ்ல பெஸ்ட் ரேங்கிங் வாங்கியிருக்க காலேஜ். நீங்க லாஸ்ட் இயர் தான் அதுக்கான ரேங்கிங் வந்தது. நாக்கினுடைய எவ்ரி பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட்ல நீங்க இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகமா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. தமிழகத்தினுடைய அனைத்து மாணவர்களுடைய முதன்மை தேர்வா எது இருக்கும்னா அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கும். இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது என்பது ரொம்ப மாணவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அப்ப என்னன்னா, இந்த பயத்தை போக்கும் விதமாக தமிழக அரசும் கல்லூரி நிர்வாகமும் ஒரு முறையான ஒரு கைட்லைன்ஸை வகுத்து எப்படி கல்லூரி நிர்வாகத்துல இயங்கணுன்ற மாதிரியான ஒரு வழிமுறைகளை உருவாக்கணும். ஏற்கனவே நிர்பயா கேஸ்ல உச்சநீதிமன்றத்தினால்
ஒரு வரைமுறைகள் உருவாக்கப்பட்டது. அந்த வரைமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது. அதை வந்து கல்லூரிகள் முறையா பின்பற்றலன்றதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமா அமைதுன்றதை நாங்க பாக்குறோம். அப்ப பெண்களின் பாதுகாப்பு, மாணவிகளின் பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கிறது அப்படிங்கிறத இது பண்ணி தான் இந்த இதை இது பண்ணோம். ஏன்னா நாங்க இன்னைக்கு காலையில வரைக்கும் இப்ப மதியம் வரைக்குமே கூட கல்லூரி நிர்வாகம் வந்து எந்த ஒரு அறிக்கையுமே இது சம்பந்தமா வந்து அறிக்கையை வெளியிடல. அப்ப வந்து இதுக்குள்ள இதை மூடி மறைக்கிறதுக்கான வேலை வந்து நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சுதான் நாங்க வந்து இங்க வந்து இந்த போராட்டத்தையே முன்னெடுத்தோம். ஏன்னா தமிழகத்துல தொடர்ந்து இந்த மாதிரியான பெண்கள் சிறுமிகள் மீதான பள்ளி வளாகங்கள், கல்லூரி வளாகங்கள், இந்த மாதிரி பல்கலைக்கழக வளாகங்கள்ல இந்த பாலியல் வன்முறைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை அரசு கவனத்துல எடுத்துக்கிட்டு உடனடியாக வந்து இந்த குற்றவாளிகளை கைது செய்யணும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டங்கள் இருக்கிற சட்டங்களை வந்து உடனடியாக அமல்படுத்தி அதை வந்து கைது செய்யணும். அவங்கள வந்து சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணி மிக விரைவிலேயே அவர்களுக்கான தண்டனையை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றோம். அந்த பெண் வந்து தன்னுடைய நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த போது 2 அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த நண்பரை வந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டு பாலியல் வன்முறையில ஈடுபட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து செய்திகள் வந்திருந்தது. 2 அடையாளம் தெரியாத நபர்கள் எப்படி கல்லூரி வளாகத்துக்குள்ள வர முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்க வச்சு இந்த போராட்டத்தையே நடத்தி இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அச்சத்தை கூட ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். சோ இதை உடனடியா தீர்வு காணணும் அப்படின்றத நாங்க சொல்லி இல்ல கட்டாயமா இல்ல. இப்ப வந்து அதனாலதான் நாங்க வந்து போராட்டத்தை வந்து தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கோமே தவிர்த்து மொத்தமா வந்து நிப்பாட்டல. இது மீண்டும் வந்து எங்களுக்கான ஒரு போதுமான பதில் கிடைக்கும் வரை வந்து இந்த போராட்டம் வந்து தொடரும். இப்போதைக்கு தற்காலிகமா நாங்க வந்து போராட்டத்தை நிறுத்தப்பட்டிருக்கோம். கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க, அதைதான் வெளிப்படுத்த சொல்லிதான் வந்து நாங்க போராட்டமே வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்தோம். அதை உடனடியா வந்து அதை வந்து பிடிச்சாங்களா இல்லையான்றதே தெரியல. ஆனா பிடிச்சோம் அப்படின்னு வந்து வெறும் வாய் வார்த்தையா சொல்வது வந்து எந்த அளவுல வந்து ஏற்பத்தக்கதா இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. அதை உடனடியா வந்து தீர்வு காணணும், ப்ராப்பரா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதுதான். இப்ப என்னன்னா வந்து பெண்களுக்கு வந்து இது ரொம்ப அச்சமூட்டும் தன்மையா தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு காலேஜ் கேம்பஸ்ல வந்து நம்ம தைரியமா படிக்க போற இடத்துலயே வந்து இப்படி ஒரு அவளுக்கு ஏற்படும் போது ரொம்ப அது கஷ்டமாவும் இருக்கு. அச்சத்தையும் வந்து பெண்களுக்கு வந்து ஊட்டத்தக்கதா தான் இருக்கும். அடுத்து இந்த கேம்பஸ்ல வந்து பெண்கள் வந்து தைரியமா வந்து சேருவாங்களா? கட்டாயம் அது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கும். வெளி மாவட்டங்கள்ல இருந்து கிராமத்துல இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம். ஆமா, பாலியல் சீண்டல் மற்றும் மத ரீதியான இதுவுமே வந்து கருத்துக்களையும் புகுத்துறாங்க. மத ரீதியான பிரச்சனையும் வருது. அதெல்லாம் வந்து தமிழகத்துல நடக்கக்கூடாது. அதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எங்களோட கோரிக்கை முன்வைக்கிறோம். உனக்கு இருக்கிற அதே உணர்வு தான் அந்த பிள்ளைக்கும் இருக்குன்ற ஒரு பேசிக் கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னா இது வந்திருக்காதுன்றதான். இதை தவிர்த்திருக்கலாம். உண்மையை சொல்லணும்னு சொன்னா கேம்பஸும் காவல்துறையும் நினைச்சதுன்னு சொன்னா தவிர்த்திருக்கலாம். ரோட்டில் ஜாலியாக உட்காந்து ஒரு 12 மணி கேக்கு வெட்டுற பசங்களை உட்காந்து நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குற காவல்துறை கேம்பஸ்குள்ளே 2 பேர் எகிரி உச்சி போயிடறான்னு சொன்னால் இதை பார்க்காம என்ன வேலை இருக்குது? சிசிடிவி கேமரா ப்ராப்பராக இல்லை, லைட்ஸ் இல்லை. இது எல்லாமே வந்து சமூக சீர்கேடுகளுக்கு செய்யறதுக்கு நல்ல ஒரு வழி வகுக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிடுறது தான். இந்த ஸ்ட்ரக்சரை எல்லாத்தையும் உடைக்கணும்னு தான் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாரும் மாறணுன்றது. மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்திலேயே வந்து செக்ஷுவல் எஜுகேஷனை வந்து கொடுக்கணும். சமூகத்தினுடைய இது போன்ற அவலங்கள் நினைப்பெறுனா சமூகத்தினுடைய அந்த ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை தான் காரணம். ஆணாதிக்க மனப்பான்மையை போக்குவதற்காக சிலபஸ்லேயே வந்து செக்ஷுவல் எஜுகேஷனை நீங்க ஒரு பார்ட் ஆஃபா வந்து கொடுக்கறதா வந்து இதற்கான நிரந்தர தீர்வா இருக்க முடியும்னு இந்திய மாணவர் சங்கம் கடைசியா தொடர்ச்சியா இதே மாதிரி கல்லூரிகளில் தொடர்ந்து அத்துமீறல்கள் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையானதுதான். ஏன்னா கலாச்சேத்ராவில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது. சென்னை IITல நடந்திருக்கு. அதே போல சென்னை தமிழகத்தினுடைய பள்ளிகள்ல சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாராங்க, ஆசிரியர்கள் ஆறாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னா வந்து அரசு முறையா வந்து அதை வந்து கண்காணிக்கணும். 1. 2வது பள்ளி பருவத்திலே வந்து அவர்களுக்கான முறையான கல்வி என்பதை நீங்க பாலியல் கல்வியை கொடுக்கறது தான் வந்து நிரந்தர தீர்வா இருக்க முடியும். அதை இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து தன்னுடைய மாநாடுகள் நாங்கள் வலியுறுத்திட்டே இருக்கோம். பாலியல் கல்வியை வந்து கொடுப்பதன் மூலமாக இந்த ஆணாதிக்க மனப்பான்மையை மாற்ற முடியும். அதை வந்து பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் இணைந்து வந்து அதுக்கான
முன்முயற்சிகள் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இத்தகைய ஒரு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறத வந்து இந்த கல்லூரி வளாகம் கவனத்தில் எடுத்துக்கணும். உடனடியாக இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மேலேயும் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து இதன் மூலமாக சொல்கிறோம். அதை தான் சொன்னோமே, பாரம்பரியமிக்க ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுங்கிறது பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம். இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரியான இதோடைய இணைப்பு கல்லூரிகள் அனைத்திலையுமே வந்து உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான வேலையையும் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். கோயிலுக்கு போறதுக்கு எதுக்கு காட்டுக்குள்ள போறானுங்க? இந்த 7-8 குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் சரின்னு மலையில கிடையா கிடக்கானு. SPC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.